ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் இதில் வந்து செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் வேகன்ஸிக்கான நோட்டிஃபிகேஷன், அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் வால்கின் இன்டர்வியூ போஸ்ட் தான் வந்து. ஸோ இதில் எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, சென்னையில் எவ்வளவு, மும்பையில் எவ்வளோ அப்படிங்கிற அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனோட சொல்லியிருக்காங்க. பார்த்துடலாம். ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் வந்து ரெக்ரூட்மெண்ட் எக்ஸைஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதில் வந்து சென்னையில் 34, மும்பையில் 96 கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் வந்து இன்டர்வியூ எப்போ நடக்குது அப்படின்னா 1, 2, 3, 2, அதாவது February 1, 2, 3 இந்த டேட்டில் வந்து காலையில் 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் வந்து ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் ஏஐ யூனிட் காம்ப்ளெக்ஸ் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் சென்னையில் வந்து நடக்குது இதுக்கான இன்டர்வியூ. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து என்ன படிச்சிருக்கோம்னா 10th 12th ப்ளஸ் டிகிரி, அதுக்கப்புறம் வந்து என்சிசி வந்து ப்ரிஃபரில் கேட்குறாங்க. என்சிசியில் இருக்கிறவங்க மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் வந்து ஜாப் வேகன்சி 3 வருஷத்துக்கு, அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான சேலரி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஸோ செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும், அதுக்கப்புறம் என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கணும், குட் ஓரல் ரிட்டன் கம்யூனிகேஷன் இருக்கணும் இங்கிலீஷில், அதுக்கப்புறம் சவுண்டு நாலேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டர் சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும். ஸோ செலக்ட் பண்ணுற கேண்டிடேட் வந்து பிசிஎஸ் சர்டிஃபிகேட் வந்து அந்த அபிடேஷன் செக்யூரிட்டி அந்த கோர்ஸ் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 3 டைம் வந்து அட்டன் பண்ணலாம் இந்த கோர்ஸுக்கு. சப்போஸ் அந்த 3 டைமும் வந்து நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கோர்ஸ் நடக்கிற டயத்தில் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது கூட சர்டிஃபிகேட் ஸ்க்ரீனர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சதுக்கான அந்த சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் அது கூடவே வந்து 1500 ரூபா வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு சேலரி பார்த்தோம் அப்படின்னா 27,450 சொல்கிறாங்க. எல்லா இதுவும் உட்பட 28 வயசுக்குள்ள இருக்கணும். ஓபிசியா இருந்தா 3 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியா இருந்தா 5 வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த டியூட்டி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரி அவுட் அபிடேஷன் செக்யூரிட்டி ஃபங்க்ஷன் வந்து கம்பெனி வந்து டைம் டு டைம் கொடுப்பாங்க. ஒர்க் பேட்டர்ன் வில் பி இது வந்து 3 ஷிஃப்ட்ல இருக்கும். ரொட்டேஷன்ல வந்து உங்களுடைய வீக் ஆஃப் இருக்கும். அதுக்கப்புறம் ஆனுவல் இன்க்ரிமெண்ட், பெர்ஃபார்மன்ஸ், எலிஜிபிலிட்டி இது எல்லாமே வந்து உள்ள வரும். ஸோ லீவ் இருக்கு, சிக் லீவ் இருக்கு, ப்ரிவிலேஜ் லீவ் அண்ட் எலிஜிபிள் ஃபார் இபிஎஃப்ஓபி அந்த இது வந்து அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ட்ரைனிங் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து ஒரு 64,000 ரூபாய் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். எதுக்கு அப்படின்னா இந்த 5 days இண்டக்ஷன் கோர்ஸ் பிளஸ் 13 days வந்து பேசிக் அபிடேஷன் செக்யூரிட்டி கோர்ஸ் முடிக்கிறதுக்கு 64,000 ரூபாய் வந்து பே பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய மந்த்லி சேலரியில இருந்து அவங்க டிடெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ 3 டைம் வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஏவிஎஸ்சி அபிடேஷன் செக்யூரிட்டி கோர்ஸ் முடியறதுக்கு. சப்போஸ் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பா டெர்மினேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஷூரிட்டி பாண்டு கொடுத்துருக்காங்க. 1.5 lakhsக்கு வந்து ஷூரிட்டி பாண்டு வந்து நோட்டரைஸ்ட்ல வந்து பிரசன்ஸ் ஆஃப் 2 விட்னஸோட அந்த ஷூரிட்டி பாண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். சேம் டேவே நடக்கும் இன்டர்வியூ, அதாவது வால்கின் இன்டர்வியூ நடக்கிறாங்களா அன்னைக்கே வந்து அந்த ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து யார் அதில் செலக்ட் ஆகிறாங்களோ இங்கிலீஷ் ப்ரொஃபஷனல் டெஸ்ட்டுக்கு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் அல்லது விர்ச்சுவல் அந்த இன்டர்வியூ வந்து அந்த டேவே வந்து நடக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ வெளியில இருந்து வர்றவங்க உங்களுடைய ஓன் காஸ்ட்ல தான் வந்து நீங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ட்ரெஸ் கோடு பிஇடி டெஸ்ட்டுக்கு உங்களோட ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வரணும். ஷூ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. ட்ராக் ஷூட்டு, அப்புறம் ஷூஸ் இது எல்லாமே நீங்க எடுத்துக்கணும். இங்கிலீஷ் ப்ரொஃபஷனல் டெஸ்ட் போறப்போ வந்து உங்களுடைய ட்ரெஸ் வந்து ஃபார்மலா வந்து ட்ரெஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இங்கிலீஷ் ப்ரொஃபஷனல் டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ இதில் வந்து மெரிட் மூலயமா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து 1 January 2024 இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ எப்படி அப்படி பண்ணோம் அப்படின்னா 500 ரூபாய் வந்து டிடி எடுக்கணும். அதாவது ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட்ல மும்பைல பே பண்ற மாதிரி டிடி எடுத்து நீங்க அனுப்பணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க வந்து டிடி எடுக்க தேவையில்ல. அதுக்கு பதிலாக வந்து
ஆமா அவங்க வந்து டிடி எடுக்க தேவையில்ல. ஸோ டிடி எடுத்தவங்க வந்து பின்னாடி வந்து உங்களுடைய ஃபுல் நேமு மொபைல் நம்பர் வந்து அந்த டிமாண்ட் டிராஃப்ட் பின்னாடி வந்து எழுதணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ரீசெண்ட் கலர்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ் செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரிஜினல் வந்து அனுப்ப தேவையில்ல. சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பொறுப்பேற்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்கேஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னென்ன அப்படிங்கறத கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு படிச்சு பார்த்துக்கோங்க நீங்க. ஸோ இதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இப்படிதான் இருக்கும். நோட்டீஸ் நம்பரு, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்பர், எஸ்சி எஸ்டி அல்ல டோக்கன் நம்பர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி. ஸோ இங்கே நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேணாம். ஸோ இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ, இது வந்து அட்ரஸ், எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்க, செலக்டட் ஸ்டேஷன் சென்னையா மும்பையா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நேமு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் அட்ரஸு, அப்புறம் மேரிடு டீட்டெயில், நேஷனாலிட்டி, மதர் டங்கு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, அந்த கேஸ்ட் கேட்டகரி என்ன கேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, 12th இருந்து டிகிரி வரைக்கும், அதுக்கப்புறம் என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறது, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி கரெக்டாக அந்த வால்கின் இன்டர்வியூக்கு போகிறப்போ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். மறக்காமல் வந்து உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ஃபீஸா வந்து 500 ரூபாய் வந்து டிமாண்ட் டிராஃப்ட்ல வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறது சொல்றாங்க. அது கூட தான் இந்த அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்ணி உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ல இருக்கிற ஒரிஜினல் சர்டிபிகேட் வந்து அட்டாச் பண்ண தேவையில்ல. பட் ஆனா செல்ஃப் அட்டஸ்டட் இருக்கணும். ஒரு போட்டோ காப்பி எடுத்து இது கூட அட்டாச் பண்ணி நீங்க வால்கின் இன்டர்வியூக்கு போகலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கான ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் தான் அது. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ டீட்டெயில்டான நோட்டிபிகேஷனை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட் aiasl.in இதுல ரெக்ரூட்மெண்ட் பேஜ்ல வந்து இதுக்கான டீடைல்டான நோட்டிபிகேஷன், அப்ளிகேஷன் எல்லாம் இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.